கல்யாண நாளுக்கும் எழுதி எழுதி கை விரல் எல்லாம் தேஞ்சு போச்சு. விரல் மட்டும் தேயல, செல்ஃபி எடுத்து உங்களோட மூஞ்சியே தேஞ்சு போச்சு. படிவே பாருங்க. 50 பேரை ஃப்ரெண்டா வச்சிருந்தா தப்பு இல்ல. கேவலங்கிட்ட இந்த லைக்ஸுக்காக தெரியாத 5000 பேரை ஃப்ரெண்டா வச்சுக்கீங்க. ஹாய் ஹாய். என்ன எல்லாரும் பெண்கள் கொண்டு சேர்த்தீங்க போயிருக்கு. நல்லது, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. மீனா, நேற்று ஒரு போட்டோ போட்டீங்கல்ல Facebookல இருந்து. ஓ நானும் அதை கேட்கணும்னு வச்சேனா. அது எங்க அந்த இடத்த போட்ட நீ? ஏன் டாய்லெட்டுக்கு நின்று போட்டது போல விழுந்திருக்கு. என்ன சொல்ற? ஏர்போர்ட்ல நின்று போட்டியல், ஹாஸ்பிட்டல்ல நின்று போட்டியல், சாப்பிடைக்க ரெஸ்டாரண்ட்ல நின்று போட்டியல், இப்ப டாய்லெட்டுக்கு வரியா? ஹாய் மீனா டார்லிங். என்ன? கண்ணை மூடுங்க. ஏன்? கண்ணை மூடுங்களேன் சொல்றேன். கண்ணை துறவுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓ தேங்க்யூ. என்ன இது ஒரு பெருசா வாங்கிட தெரியாதா? இதுதான் கிடைச்சது கடையில. சரி பரவாயில்ல, ஒரு போட்டோ எடுத்து Facebookல போடுவோம். எடுப்போம். கூப்பிடுங்க உங்களோட தம்பிய. தம்பி என்னன்னா போடுங்க, நான் நைட்டியோட நிக்கிறேன். போய் ரூமுக்கு உடுப்பு மாத்தி போட்டு மேக்கப் பண்ணி கொண்டு வரேன். ஓகே தம்பி. என்னன்னா ஒரு போட்டோ வந்து எடுத்தது. அன்னிதான் தெரியாம செய்யறான்னு சொன்னா நீங்களும் அவரோட சேர்ந்து சின்ன பிள்ளைத்தனமா. சரி சரி விடு விடு. சரி இந்தா. வீட்டுக்குள்ள மோதல், Facebookல காதல். எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு? வருங்க பார்த்து சொல்றேன். 112 பேர் லைக் பண்ணி இருக்கணும்ப்பா. ஓகே. எங்களை ஜோடி நம்பர் 1 நாமப்பா. கிமி 5 டார்லிங். இவள் ரோகில் இருக்கிறாளோ, எனக்கு லைக்கே பண்றாள் இல்ல. அவ பிடிச்சா அழிச்சு விடாப்பா. அப்படித்தான் செய்யணும். கடவுள் இல்லை என்றேன் என் தாயை காணும் வரை. அம்மா வசிக்கும் முதியோர் இல்லத்தில் அம்மாவுடன் நான் இணைந்து எடுத்த போட்டோ. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. இந்தாங்க, என்ன ஒரு போட்டோ எடுங்க இந்த டிவியோட சேர்ந்து. மீனா 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 அம்பி. எது நடக்கும் நினைச்சனோ அது நடந்துட்டு. அன்னைக்கு Facebook டிப்ரெஷன் வந்திருக்கு. Facebook அதிக நேரம் பாவிக்கிறதாலையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட எங்கட வாழ்க்கையை கம்பேர் செய்து பார்க்கறதாலையும் இது வேறு. பொதுவா Facebookல ஃப்ரெண்ட்ஸ் போற ஸ்டேட்டஸ் அவை இந்த வாழ்க்கையில நடக்கிற ஹைலைட்ஸ் மட்டும்தான். ஹாலிடே போறதையும், கார் வீடு வாங்குறதையும், ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுறதையும் போட்டோ எடுத்து போடுவினோம். அந்த போட்டோக்களை தினம் தினம் பார்க்கிற எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை திறம் மற்றவர்களோட குறைவா தெரியும். அதனால வாழ்க்கையில வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து மன அழுத்தத்தை உண்டாக்கும். இதையெல்லாம் நான் சொல்லலையா, யூனிவர்சிட்டி ஆய்வு சொல்லுது. பேஸ்புக்கினாலான மன அழுத்தம் என்பது உண்மையான ஒன்று, ஒதுக்கிவிட்டு கடந்து செல்ல முடியாத ஒன்று. அது அதை பாவிக்கும் ஒருவரின் வாழ்க்கை பற்றிய எண்ணத்தை மாற்றியமைக்கின்றது. மற்றவர்களது புகைப்படங்களையும் அவர்களது வாழ்க்கையின் அதிசிறந்த தருணங்களையும் பார்க்கும் வாசிக்கும் ஒருவர் வாழ்க்கை என்றால் உண்மையில் என்ன என சிந்திக்காது அது குறித்த ஒரு மாயத் தோற்றத்தை தனக்குள் கட்டியெழுப்புகின்றார். அண்மைய ஆராய்ச்சிகள் கூறுகின்றன, 70% அதிகமானோர் தங்களது நல்ல பக்கத்தை மட்டுமே பேஸ்புக்கில் காட்டுவதற்கு விரும்புகின்றார்களாம். 60% அதிகமானோர் பேஸ்புக்கில் காட்டிக்கொள்வதற்கென்றே சில விடயங்களை தங்களது வாழ்க்கையின் மிகச்சிறந்த தருணங்களைப் போல உருவாக்குகின்றார்களாம். பேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களின் சிறந்த தருணங்களை பார்க்கும் ஒருவர் தனது நாளாந்த வாழ்க்கையுடன் இவற்றை ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார். பேஸ்புக்கினால் உருவாகும் போட்டியானது ஓட்டப் பந்தயத்தில் நான் முதலாவதாக வர வேண்டும் என்ற ஆரோக்கியமான போட்டி அல்ல. தனக்கு முன்னே சென்றவர்களை மறைத்துவிட்டு தான் முதலாவது போன்ற தோற்றப்பாட்டை காட்டும் ஒரு போட்டி. பேஸ்புக் டிப்ரெஷன் என்பது இப்பொழுது பரவலாக சூடாக ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விடயம். இது குறித்த ஆராய்ச்சிகளும் பிரச்சனைகளும்
இணையமெங்கும் பரவி கிடக்கின்றன. சரி, இதற்குரிய தீர்வுதான் என்ன? அது உங்களில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். ஃபேஸ்புக் டிப்ரெஷன் என்பது கவனிக்காது கடந்து செல்ல வேண்டிய விடயமில்லை என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள்.